ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போனால் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு 1.5 கிலோ மீன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன 2 வெங்காயம், அப்புறம் தாளிக்க வெந்தயம், அப்புறம் மீன் குழம்புல போடுறதுக்கு மாங்காய், லாஸ்ட்டாக மேலே தூவுறதுக்கு மல்லி இலை. அப்புறம் நாம் குழம்பு மிளகாத்தூள், எல்லாம் மீன் மசாலா. அப்படி இல்லை அப்படிங்கிறவன் மசாலா எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. ஓகே. அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். இனி நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம மசாலா வச்சுருந்தோம், புளியை கரைச்சி அந்த மசாலாவோட ஊற்றிருக்கோம். அப்புறம் அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு, நம்ம எப்பவும் கல் உப்பு தான் சேர்ப்போம். 1 ஸ்பூன் தேவையான அளவு உங்களுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் இந்த தக்காளியும் அது கூட உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் முதல்ல என்ன பண்ணுங்கள், எண்ணெயை ஊற்றி முன்னாடி வெந்தயத்தை போடுங்க. போட்டு லேசாக ஒரு 2 செகண்ட் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சேருங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேருங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் சூடானதும் அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு அவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். லேசாக வதங்கின உடனே அப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. தேவையான தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம், குழம்பு கொதித்ததுக்கப்புறம் அதில் நாம் இப்போ மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீனை போட்டுட்டு அப்புறம் மாங்காவை மேலே அப்படி நல்லா அப்படி தூவி விடுங்க. மீனை ரொம்ப கிண்ட வேண்டாம். நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு மல்லி இலை தூவினா முடிஞ்சுது. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை.